வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மேங்கோ பப்பட் அப்படின்னு சொல்லலாம், மேங்கோ கேண்டின்னு சொல்லலாம். இது 90ஸ்லலாம் நிறைய கடைகளில் கிடச்சிது. இப்போ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேண்டிங்க. ஸ்கூல் டைம்ஸ்லலாம் ரொம்ப நான் நிறையவே சாப்பிடுவேன். சொல்லப்போனால் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்திங்கன்னா, சர்க்கரை வந்து எடுத்து வச்சுருக்கேன் 1/4 கப்பு. அடுத்தது ஏலக்காய் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். சில்லி பவுடர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உப்பு எடுத்திருக்கேன். மேங்கோ எடுத்திருக்கேங்க. கட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் மேங்கோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்வீட் கம்மியான மேங்கோ, அதனால் சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாவே. இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து அந்த மேங்கோவை ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் இப்போ வந்து நம்ம மேங்கோ ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸ்வீட் கம்மியான மேங்கோவாக இருந்தால் நீங்கள் சுகர் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் அதிகமான மேங்கோ வந்து சுகர் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்திருக்குங்க. நம்ம இதை வந்து இப்போ அடுத்த ப்ராசஸ்க்கு கொண்டு போகலாம். இப்போ வந்துட்டு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. அரைச்சி வச்ச மேங்கோ பேஸ்ட் இதில் ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸி ஜாரில் இருந்த மேங்கோ பேஸ்ட்டுக்கு கொஞ்சம் வாட்டர் விட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து கலக்கி விடணும். வாட்டர்லாம் வந்து நல்லா சுண்டணும். இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், ஏலக்காய்த்தூள், உப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க. இன்னுமே நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. உங்களுக்கே தெரியுது பார்த்திங்களா? இது ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம இப்படி ஊற்றினோம் அப்படின்னா ஒழுகக்கூடாதுங்க. இப்படியே நிற்கணும். ஒழுகுது அப்படின்னா அது இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். இந்த மாதிரி நின்றுச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நெய் விட்டுக்கலாம். ஆயில், கோகனட் ஆயில் நீங்கள் எது வேணால் விட்டுக்கலாம். நெய் விட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நெய் விட்டுட்டு இதை வந்து ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேட் வந்து க்ரீஸ் பண்ணியாச்சு. மேங்கோ பேஸ்ட் எடுத்து இந்த பிளேட் மேலே வச்சிடலாங்க. வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் திக்காக வேணுன்னா திக்காக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. லைட்டாக வேணுன்னா லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 பிளேட்டில் வந்து க்ரீஸ் பண்ணி மேங்கோ பேஸ்ட் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தின் லேயராக வரக்காக இதுலேயும், திக் லேயராக வரக்காக இதுலேயும் நான் போட்டிருக்கேங்க. இது ரெண்டும் வந்து நம்ம இப்போ 2 to 3 days வந்து வெயிலில் வைக்கணுங்க. வெயிலில் வச்சுட்டு நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா 2 days ஆகிடுச்சு. நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி அமுத்தி காட்டுறேன். நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டில் இருக்கிறத எடுத்துடலாம். இப்படி வந்து ரிமூவ் பண்ணாவே உங்களுக்கே தெரியும் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்துடுங்க. இதை வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இது வந்து கொஞ்சம் திக்னஸ் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது. இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி வந்து கட் பண்ணியே எடுத்துக்கலாம். சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டாச்சுங்க. நான் வரும்போது தான் சாப்பிட்டு ஏர்டெல் ஆஃபீஸ்க்கு வந்தோம்மா. சரிங்க. அது நெட்டு ஒர்க் ஆக முடியும் அப்படின்ட்டு இந்த 999 பிளான் ஒன்று இருக்குது. அதில் வந்து அவங்க 4 நம்பர் இருக்குது. இன்னொரு நம்பரை ஆட் பண்ணலாம், 5 நம்பரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே ஸ்லைஸ் போட்டு எடுத்தாச்சு. நம்ம அந்த பிளேட்லேருந்து இப்போ எடுத்துட்டோம். நான் எந்த அளவுக்கு தின்னாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நான் தின்னாக தான் பண்ணியிருக்கேன். வச்சிடலாம். அடுத்தது இது வந்து இந்த அளவுக்கு திக்காகவும் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். 90ஸ்லலாம் இது வந்து கடைகளில் இந்த மாதிரி சைஸில் தான் கிடைக்குங்க. பேக்கெட்டில் கிடைக்கும். செம எம்மியாக இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இதோட அவுட்புட். இப்போ இந்த ரெசிபி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.